தென் தமிழகத்தில் கிராமப்புற மக்களுக்காக நவீன வசதிகள் கொண்ட முதல் நடமாடும் கண் மருத்துவ சேவையை ஆதி கண் மருத்துவமனை துவக்கியுள்ளது. ஆதி கண் மருத்துவமனையின் 7வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இலவச கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை முகாமும் நடத்தப்படுகிறது. வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி நடமாடும் கிளினிக் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிராமப்புற மக்களுக்கு தரமான கண் சிகிச்சை அடிப்படை தேவை என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இச்சேவை ஒரு வரப்பிரசாதம் என்றார். ஆதி கண் மருத்துவமனை தலைவர் திருமலைக்குமார், கிராமப்புறங்களில் கண் பாதிப்புக்குள்ளாகும் 90% பேருக்கு சரியான பரிசோதனைகள் சவாலாக இருப்பதால் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இக்கிளினிக்கை மக்களின் சேவைக்காக அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார். ஆதி கண் மருத்துவமனையினுடைய இந்த தென் தமிழ்நாட்டினுடைய முதல் நடமாடும் கண் மருத்துவமனையுடைய துவக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மதுரை மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் டாக்டர் அருள் சுந்தரேஷ்குமார் எம்பிபிஎஸ் பிஎன்டி அவர்களே, பொதுவாகவே தென் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் பண்ணவே இல்லை, எஸ்பெஷலி இருந்தது. ஸோ அதனோட விளைவு தான் இது ஐகேர் மீன்ஸ், அதாவது நடமாடும் கண் மருத்துவமனை. நம்ம இது மக்கள் சேவையை நம்ம வீடு தேடியே நம்ம போய் அவங்களுக்கு என்ன குறை இருக்குது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். எங்கள் இதில் லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஒரு பேசிக்கலான ஒரு கண்ணாடி பவர் பார்க்குறது, கண்ணில் ப்ரெஷர் பார்க்குறது, இது எல்லாமே நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த நிகழ்வை துவக்கி வைக்க வந்திருக்கும் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மிஸ்டர் பி மூர்த்தி அவர்களை வருக என வரவேற்கிறேன். அவர்களை தொடர்ந்து முனைவர் பொட்டி பெருமாள் எம்ஏ எம்ஃபில் பிஎச்டி இந்தியவியல் ஆய்வு நிறுவனம் சென்னை. அவர்களை தொடர்ந்து ஆர் பொன்ராஜ் தலைவர் அனைத்து வியாபாரிகள் கட்டிட சங்கம் மதுரை. அரசி அவர்கள் பி அன்பரோஸ் தேசியன் மேலாண்மை இயக்குனர் ஏபி ஓட்டோபேக் சென்டர். எஸ் குமார் செயலாளர் மதுரை ஆனஸ் லைன்ஸ் கிளப். பி பிரபாகர் ஆலோசகர் மருந்து தொழில் முனைவோர்